என் காலில் பாரு, இந்த காணொலி பாரு. ஃபேனை போடா. இல்லைண்ணா சத்தம் கேக்குது. ஒருத்த பாருங்கண்ணா, டே முண்டா பீ முண்டா டூ முண்டா. சுற்றி நான் விளையாட்டு காமிச்சிட்ருக்கேன். வில்லேஜ் என்ன எனக்கு செட் பண்ண ட்ராப்பா இல்லைன்னு சொல்லி தெரியல. வெல்கம் பேக் டு அனதர் கூஸ்பம்ஸ் வீடியோ. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக எப்போ உங்களுக்கு பிடிச்ச காம்போட நான் சரத் அண்ட் சாய் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து ஒருத்தர் மூலிமா தான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. ஒரு பயங்கரமான லொக்கேஷன் இது. ஆக்சுவலாக இது கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்க நிறைய டிசீஸோட நிறைய பேர் இறந்து போயிட்டுதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாத்தான் குழந்தை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பற்றியான ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் எனக்கு கிளியராக தெரியல. நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. அதுதான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்து முழுசாக என்ன நடந்துச்சு சொல்லி எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் எடுக்கிறதுக்கே அறக்க பறக்க வந்தோம். டைம் கிட்டத்தட்ட இப்போ 2:30 கிட்ட ஆகுது. ஏன்னா இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இது நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது. ஆக்சுவலாக இது வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சரத் அண்ட் சாய் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஏன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய லொக்கேஷன் நாங்கள் பார்த்ததில்ல. எந்த ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. இங்கே ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு வர்றது தான் வந்து இங்கே ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. யாருமே இந்த லொக்கேஷன் வந்து 10 மணிக்கு மேலே வரவே மாட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் இந்த பக்கத்தில் இந்த பில்டிங் பக்கத்துலேயும் யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா நைட்டு 9-10 மணிக்கு மேலே வந்து யாரோ பயங்கரமாக அலற சவுண்ட்லாம் கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தான் தெரியல. ஸோ இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து முழுசாக இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு. எங்களுக்கு டைமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ சரத்துக்கிட்ட கேட்போம், சரத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் சரத்து ரொம்ப பெருசாக இருக்குது லொக்கேஷன். நினச்சி பார்க்கவே இல்லை அந்த லொக்கேஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லும்போது நான் ஏதோ சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு வந்தேன். இங்கே உள்ளே வந்து பார்த்தா போகுது பில்டிங் உள்ளே போயிட்டே இருக்குது. எங்கே எந்த இடத்துல இவர் வேறு இந்த இடத்துல இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்கே தான் ஆட போதுமோ சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க வந்தாலே ஒரு இங்கேயும் அதே கெமிக்கல் வாசம் தான் அடிது பண்ணி நான் பயங்கர இங்கேயும் எங்கே போனோம். இங்கே சரத்தோடைய மூஞ்சி கொண்டு பாருங்களேன். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்படி தூங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. அப்படியே தூங்கி வச்சுட்டு கார்லேருந்து நான் அப்படியே தட்டி எழுப்பி கூப்பிட்டு வரேன். லொக்கேஷன் வந்துச்சு சார், எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சமட்டாயண்ணா எப்படி இருக்கு இந்த லொக்கேஷன்? லொக்கேஷன் ரொம்ப 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 பெருசுண்ணா. எனக்கு தெரிஞ்சுக்கன்னா பயங்கர கண்டென்ட் நம்ம காத்துட்டு இருக்கு. இங்கேருந்து கண்டென்ட் வந்தாலும் நம்ம வெளியே போவோம். என்ன சாயா எல்லா இடத்துலையும் நடக்காத சாய் ஒரு சில வார்த்தைகள். நீ சொல்லும் போது நான் ஏதோ சின்னதாக இருக்கும் போல நார்மலாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் நினச்சி அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கேருந்து எட்டி பார்த்தாலும் இதுதான் தெரியும் போல். அவ்வளோ நீட்டுக்காக போயிட்டே இருக்குது. இடத்த பார்க்கவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் தயாராக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு. அதுவும் என்ன பண்ணேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங் எப்படி இருக்கு.
இன்னும் உள்ளே ஆனால் அதே கற்று மாதிரி இன்னும் உள்ளே கூட போகல. யார் இது உள்ள? இது ஒரு வாய்ஸ் கேட்டு டார்ச் இல்லைண்ணா இருக்கா? திரும்பி பார்க்கலாம். கொசு கொசு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நம்ம இங்கேயும் கூட்டிட்டு போக பண்ணுவோம். அது ஃபிகராக நான் ஃபாலோ பண்ண போகிறதுக்கு கேட்குது. அங்கே கேட்குது. அந்த சைடு அது போன சைடில் தான் கேட்குது. வேறு எதுவும் கேட்குதா? கரெக்டாக மூஞ்சி மலை வருதுண்ணா. நவர்லாம் மூஞ்சி மலை பட்டுருவோம். அது பாத்தியா இல்லையா? அதை பயப்படாதீங்க உங்கள் கான்ஃபிடன்ட் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கே வெள்ளை வெள்ளம் என்னமோ நடந்து போகுது. யாரோ பாட்டு பாடுறாங்களா? சங்குதுற மாதிரி இருக்கலாம். இப்படி தான் போச்சு. நல்லா தான் போச்சு. யாரோ சங்குதுறாங்க பார்த்தீங்களா? எங்கெங்கேருந்து சுற்றிட்டு இருக்கணும், எங்கேருந்து வெளியில் இருக்கணும். அவசரப்பட்டு உள்ளே போவாரா? நான் எங்கே உள்ளே போகிறேன்? நான் வாட்டி சொல்லிட்டேன் பயப்படாதுன்னு சொல்லிட்டு எதிராக கேட்டதா? அங்கே தானே இருக்கு. இந்த சைடு நோ வாய்ஸே வித்தியாசமாக இருக்கு. பேய் கிடையாது. வித்தியாசமாக இருக்குது. இது பேய் மட்டும் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம கேட்டுக்கவே இல்லை. அந்த டோர்லண்ணா அந்த டோரில் அப்புறம் டோரில் பண்ணான். அண்ணா உண்மைண்ணா அந்த டோரில் பண்ணான். அண்ணா பின்னாடி உண்மை சத்தியமாக நான் பண்ணினா பேய் ஏதோ ஒரு ஆத்மா மாதிரி தான் இருக்குது. வெள்ளை கலரில் போகுது. நீ பார்த்து இங்கே பார்த்தேன். இங்கே வெள்ளை கலர் ட்ரெஸ் இங்கே போச்சு. ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்தது. மேலே யாரும் எட்டி பார்க்குறாங்கண்ணா. இது மேலே எப்படி தெரியுமா இருந்தது? கரெக்டாக அது பார்க்க இந்த கிறிஸ்டின் நான் போடுவாங்க ஒரு மாதிரி நன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருந்தது அது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா சொன்னாங்க தெரியல அது கிறிஸ்டியன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு வரும்போது ஜீசஸோட ஃபோட்டோ பார்த்தேன் நான். ஓ சுற்றி போட்டான். ஏதோ நீங்கள் எட்டி பார்க்குது. வித்தியாசமாக இருக்கும். மூஞ்சே வித்தியாசமாக இருக்கும். 2 பேரும் பிரிஞ்சு போகாதீங்க. ஒன்றா இருங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரே இங்கே ஓ பார்த்தியாண்ணா? பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அதான் நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி. இது வந்து நம்ம பார்த்த பேய் மாதிரி கிடையாது. இது பார்க்கறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் அண்ணா எனக்கு தெரிஞ்சு இது ஆங்கிலோ இண்டியன் பேய்ன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன பேயில் ஆங்கிலோ இண்டியன் பேய்ங்க? ஆமாம் நான் ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்க ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ தானே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிலோ இண்டியன் பேயாக தான் இருக்கும். சுற்றி சத்தம் விட்டுருக்கலாம். பார்த்தீங்களா? ஏண்டா ஓடுது அதுக்கு பின்னாடி ஏன்டா கேப்சர் பண்ணுறாங்க. டோர் ஆடுதுண்ணா. பார்த்தீங்களா இல்லையாண்ணா? யார் இந்த டோர் பின்னாடி? நம்ம சுற்றி கசை கேட்குது. உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டேன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டும் ஆசைப்பட்றேன். என் கூட பேச முடியுமா? வேணா
நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்களா? இங்கே பார்க்கலாம் மணிண்ணா, இங்கே பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்க தான் எங்கிட்ட சொல்ல வரீங்களா? ஏதோ சாப்பிட்டியா போகிற மாதிரி பார்த்தீங்களா? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. டேய் அடிக்குதுடா. இவ்வளோ பெரிய பில்டிங்கில் எப்படி நான் போயிடாமல் இருக்க முடியும்? ஒன்றுண்ணா டோர் எல்லாமே ஆடுது. இங்கே இருக்கிறேன்டா. உங்களால் அங்கே நிற்க முடியுமா? நான் பார்த்துட்டேன் மணிண்ணா, நான் பார்த்துட்டேன். எங்க எங்களை கூட்டிட்டு போறீங்க? அங்க பாரு, நான் டோர் பின்னாடி பிளாக் கலர்ல இருக்குண்ணா. சத்தியமாண்ணா பிளாக் கலர்ல பார்த்தேன் நாங்க. நான் ஆப்ரேஷன் ரூமா? ஆப்ரேட்டிங் ரூம். எத்தனை பேர் இங்கே இறந்து போயிருப்பாங்க? நம்மள மைனா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்களே பார்த்து பயப்படுறீங்களா? நீங்களே பார்த்து பயப்பட வேண்டாம். நாங்கள் ஒன்றுமே பண்ணிட மாட்டோம் உங்களை. பார்த்தீங்களா? போக நம்புறீங்களா? உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டேன்? என்ன கேள்விப்பட்டீங்க? நான் சொன்னா நீங்கள் நம்பிக்கலாம் நம்ப மாட்டீங்களான்னு தெரில. சரத் மாமான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுதானே ஓடுது. என்னண்ணா சாயா சத்தியமாடா சரத் மாமான்னு கூப்பிடுறான். நான் காண்டல்ல போறேண்ணா, தெரிதா இல்லையாண்ணா? நீ ஆனா சடனா திரும்ப துப்பாக்கி தந்து நான் எந்த சைடு திரும்பினாலும் நிக்குதுங்க. நானும் இல்ல முடியாது. ரெண்டு இருக்கு இங்க, 2 ஆத்மா இருக்கு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல. நான் ரொம்ப உக்கிரமா இருக்குண்ணா. எதுக்கு ஆபரேஷன் நடந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா? திட்டு பையன் சொல்றேன். நாய்லாம் லாங்குவேஜில் பேசுகிறாங்கண்ணா. மணிண்ணா
அதெல்லாம் கொஞ்சம் தெரியுமா? எனக்கு எதுவுமே சொல்லி தமிழ் திருட்டு பையனை எதுக்கு உள்ள வந்த நான்மேன்றாங்க. என்னண்ணா ஏன்னா அப்பப்போ அட்டென்ஷன் ஆயிடுறேன். என்னாச்சு? இல்லை ப்ரோ, நம்ம போக ஒரு இடத்துலையுமே அது வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் எனக்கு. திருப்பி சரத் மாமான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா. ஏய் இவன் ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இல்லை என்ன மாதிரி நண்பன் இருக்கும் சரத் மாமா. இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாத்தான் குழந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை இந்த அம்புலி பட்டில் வர மாதிரி சொல்கிறாங்க, அதானே சொல்கிறீங்க? 3 கால் 4 ஆமாம் 2 தலை. அம்புலி பார்த்துருக்கல, கேக்குதா? சரத் மாமா பேனா கூட சமாளிச்சிடலாம். இது நம்ம சாத்தான் வந்து எந்த இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கல. சாத்தான் வழிபாடு வந்து பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்லி சொல்லுவாங்க. யாராலையும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு ஐடியா இன்னொன்று தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல வந்து அந்த குழந்தை இறந்து போகும்போது இந்த சாத்தான் குழந்தை வந்து 2 பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அம்மாவுமே இறந்து போயிருக்கதான் சொல்கிறாங்க. ஒரு ஐடியா, சுந்தர்சியை வர வைப்போமா? அவர் தானே பேய்லாம் ஓட்டுவார். இது வேறு அம்புலி அதான் சரத் மாமா கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதையும் ஃபஸ்ட்டு நீ சொல்லு. ஆமாம், அது ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை? நான் சொன்னேன் நீங்கள் உள்ளே வர மாட்டேங்களே. ஏதோ நாய் வந்துச்சு நான் உள்ள. நாய் எப்படியா ஒரு பேய் அது. அம்புலி மாமா ரொம்ப நேரமாக சரத் மாமான்னு கூப்பிடுதுடா. அம்புலி மாமான்னு கூப்பிடு நீ. கேக்குதா? ப்ரோ கொஞ்சம் இந்த வீடியோ ரொம்ப சீரியஸாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா இது வந்து சாத்தானுங்கிறது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டேய் என் காது அப்படிதான்டா கேக்குது. ரெண்டுமே ஒரே சமயத்தில் பார்த்தேன் நான். கருப்பு ரெண்டுமே அட்டு சமயத்தில் ஒன்றா பார்த்தேன் நான். நான் சொல்லுறது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேண்ணா. பயமே இல்லை. இப்படி சுற்றி கேட்குதுண்ணா, எந்த பக்கம் கேட்குதுன்னு தெரியல. அதனால தான் ஒரே பக்கம் நீட்டாக நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுற்றி விளையிடும். முடியலா ஊசி தான் இருக்க முடியல. நீங்கள் சாத்தானுக்கு பிடிச்சதுன்னா ரத்தம் இப்போ யாராவது டார்கெட் பண்ணிடுச்சுன்னா ரத்தக்காவை வாங்காமல் விடவே விடாதம்மா. எல்லாமே கடைசி சமயத்தில் தான் சொல்லுவியா? வந்து நடக்குது அது அடிப்படாமல் நமக்கு அடிப்படாமல் இருக்கும். ரத்தக்காவை வாங்காமல் விடாது. ஆமாம், நம்ம அதோட இடத்துக்கு வந்து சரி வாங்க போகலாம். எங்கே போகிறது? அப்படிதான் இப்படிலாம் வச்சு வழி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் இந்த மெடிக்கல் இருக்குமா ஊசி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருவோம். ஆகணும் அது தெரியல என்னோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் இல்லை ப்ரோ, அது வந்து நம்ம ஆள் மாதிரி பேசி ட்ரை பண்ணுறாங்க நம்மளை கூப்பிட்டதுக்காக. ஆனால் இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இந்த சாத்தான் சொல்கிறீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல யார் ரொம்ப வயசு கம்மியாக இருக்காங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீ தான் கம்மியாக சொல்கிறேன். ஏன் இவன் என்னோட சின்ன பையனா?
2 பேரும் ஒரே ஏஜ் தான். சரி நம்ம யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. அது ஊல்ஃப் மாதிரி இருக்கலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓடி போய் முடிச்சுட்டா? வித்தியாசம் சரியா சொல்றேன். நான் பார்த்தேன். இது மண்டையே வேற மாதிரி இருக்கு. ஆசிட் நினைக்கிறேண்ணா. ஆசிட்டா? இந்த உருவத்தை நான் வந்ததுக்கு நான் பார்க்கவே இல்லை. யாரோ பேசுகிற மாதிரி கேட்டு நம்ம அந்த சைடு போகும்போது ஏதோ பண்ண பார்த்ததை நினைக்கிறேன். ஏதோ லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா? என்னையா தெரியும் உனக்கு பேசுறது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ நீ முன்னாடி போ. டேய் போட்டு வீடியோ பண்ணச்சே நான் சொன்னா சத்தியமா நம்ம நம்ப மாட்டீங்க. நான் எதுவுமே சொல்லல. பின்னாடி சத்தியமா அடிக்குதுண்ணா. நான் உண்மையை சொல்றேன். பின்னாடி அது அடிக்குது. ஓடாமலாம் இருக்க முடியாது. எங்க ஏதோ ஒரு மாதிரி பூச்சது. நான் அப்படி இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ரெண்டு இருக்கு. பிளாக் ஒன்று இருக்கு, ஒயிட் ஒன்று இருக்கு. சீரியஸா சொல்றேன். நம்மள சுத்து போடுற மாதிரி தெரியுது. நம்ம சீரியஸா நான் சொல்றது கேட்கலாம். நான் எங்க 3 பேரும் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொன்னா கேட்கலாம். இன்னமும் கிராஸ் பண்ணி போடுறாங்க. தெரியல இல்லையா உங்களுக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இல்லையா பார்த்தா இல்லையா? நீ இதுக்கு செஞ்சு என்ன பண்ணி கேட்காத. நீ இங்கே கத்தாத. அதை செஞ்சு பாத்தியா இல்லையா? ஒரு மாதிரி எப்படி போச்சு? அது குச்சி போச்சு. நான் சொன்னல அப்படியே சவுண்ட் கேட்டு டெலிவிஷன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம்னா நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். நான் சொன்ன நம்புறேன். நான் 2 இருக்குண்ணா. நான் சொன்ன நான் நம்புறேன். நீ யாருங்க? GoPro போயிடுச்சுண்ணா. தெரியல GoPro போயிடுச்சுண்ணா. நீ அதான் சொல்லுவாரு. நான் உள்ள வர போறேன். உங்களை பார்க்க எந்த லைட்டுமே இல்லாம தான் வர போறேன். ஆனா ரிஸ்க்ண்ணா. சொன்னா கேட்கணும். லைட் இல்லாம ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து நம்மளை வச்சு விளையாடுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நாங்கள் 3 பேருமே வந்து ஒன்றா போனோம்னா கண்டிப்பாக வந்து அவங்கள பார்க்க முடியாது. ப்ளஸ் என்ன
இங்கே நடக்குதுன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ 3 பேருமே ஸ்பிட் ஆக போகிறோம். சாய் சரத் நீங்கள் 2 பேரும் 5 சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், 9 சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா உடனே கற்றுடுங்க, நான் ஓடி வந்துடுறேன். எனக்கு எதாவது ஆச்சுனாலும் உங்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன், நீங்கள் வந்துடுங்க. ரெடி? சரி, அப்போ சேஃபாக வந்துடுறேன். சேஃப் தானே? சரி போங்க, 5 சைடு போங்க, 9 சைடு பார்த்து. இது அந்த லாஸ்ட்லையா? ஆமாம். அங்கே தானே சத்தம் வந்தது. ஒன்றும் இல்லை, போங்க போங்க. வழி அந்த கான்கள் பாரு, கான்கள் பாரு. சேஃப்னா? திருப்பி போகிறா, மேலே போகிறா, மேலே போகிறா, மேலே போகிறா. தெரிதா இல்லையா? டார்ச் லைட் இருக்கா? டார்ச் என்கிட்ட இல்லை. தெரிதா இல்லையா? எப்படா அப்புறம் போர்டு ஆடுதுறான். அப்போ தெரிஞ்சு அது ஆடிட்டு தான் இருக்கு. காற்றுல ஆடுது. காய்ச்சல் இவ்வளோ வெயிட் எப்படி ஆடும்? எல்லாத்துக்கும் என்னையா அனுப்புங்கடா. இப்போ எந்த லைட்டும் இல்லாமல் தான் நான் வரேன். உங்களால் முடிஞ்சா என்ன வேணால் பண்ணிக்க பார்க்கலாம். இவ்வளோ பண்ணியும் நான் அவனை பார்த்து பயப்படவே இல்லை. உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள உங்ககிட்ட பேசாமல் நான் போக மாட்டேன். எங்கே இருக்க? பதில் சொல்லு எனக்கு. இந்த ரூம்ல தான் இருக்கியா? ஏன் அமைதி ஆயிட்ட? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சருகுறா சாயா சாயா, தயவு செஞ்சு அதுக்கிட்ட போகாத. நான் ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் தான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 2 இருக்குன்னு அவர்கிட்ட. அவர் தான் கேட்கவே இல்லை. இங்கே இருக்கு அங்கே இருக்குங்கிறது. என்ன பண்ணுறது? தயாராக பிடிச்சிருக்கா? இதை பார்த்து பயந்துடா. அதெல்லாம் கேட்குது. போ, நீயே போ. யாராவது இருக்கீங்களாக்கா? சத்தியமாடா. எட்டி பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ கத்தாத ஓடாத, புரியுதா? சொல்லிட்டு போடா. இந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது லேப்னு நினைக்கிறேன். சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ரொம்ப இருட்டாக இருக்குங்க. நீங்கள் தான் இப்போ என்ன எட்டி பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த பில்டிங்க்கு என்ன சம்மந்தம்?
என்ன ஏதாச்சும் பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க. கேட்குதா உங்களுக்கு? பக்கத்துல யாரும் வந்து கத்துற மாதிரி இருக்கு, உரும்புற மாதிரி இருக்கு. நான் இடத்துக்குள்ள வந்து ரொம்பவே தப்பு, என்னை மன்னிச்சிடு. உன்னை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டு நான் இடத்துக்குள்ள வந்தேன் தெரியுமா? என்ன செருப்பால் அடிக்கணும். நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதில்லை. இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா உனக்கு நான் ஒரு முடிவு கட்டாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ என்கிட்ட ஒழுங்கா பேசினா நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ நான் எல்லாமே பண்றேன் உனக்கு. காணல பாரு, காணல பாரு. ஃபேனை போடா. தெரியலண்ணா சத்தம் கேக்குது. ஒருத்த பாருங்கண்ணா, தே முண்டை பீ முண்டை டூ முண்டை. தே முண்டை. சுற்றி சுற்றி நான் விளையாட காமிச்சிட்ருக்கு. வில்லேஜ் என்ன எனக்கு செட் பண்ண ட்ராப்பா இல்லைன்னு சொல்லி தெரியல. நீங்கள் தான் இப்போ லாக் பண்ணதானே? யாரு? சரத் சாய் சரத் சாய் வா வா கிளம்பு வா ஓடி போயிட்டாங்க. எங்க சரத்துங்க தெரியல மாமா. உங்க கூட தானே போனேன். எங்க ஓடி போனேன்? கத்தின்னு ஓட்டானா எங்கேயோ அவன் வேற ஒருத்தன் எங்க போனாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ஒத்தா சரத் எப்படி ஓடனா? இந்த சைட்ல ஓடனா எங்க போனது தெரியல. சரத் சரத்து தான் ஆகிருக்க போதியா? சரத் எங்க போனா தெரியல. ஜஸ்ட் சரத்தை கண்டுபிடியா?
சரத் டேய் சரத் எங்கடா போய் தொலைஞ்ச சரத் அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி புதுசா தான் இருந்தான் அவன் சரத் இந்த சைடு யாரோ போறான் எங்க இந்த சைடுல சரத் சரத் மாதிரி தான் இருக்கு எங்க இருந்தான் இங்க எங்க போற மாதிரி இருக்கு கன்ஃபார்ம் இங்கதானா ஆமா இல்ல போங்க கூட்டிட்டு சைடுல ஓ எங்க போனான்னு வேற தெரியல அவன் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கிடக்குறான் அவன் அவன்தான் ஏதோ பண்ணுதான் மரியாதையா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இவன் நேரம் பொறுமையா இருந்தா சரத் எங்க இருக்கானா அவனை கொடுத்துரு நீதான் அவனை தூக்கிட்டு போயிருக்கேன்னு தெரியும் சரத் வெளில போய் பேசிக்கலாம்